இந்த உலகத்துல கடவுள் இருக்காருன்னு நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு பேய் இருக்குது அப்படின்னு நம்பிதான் ஆகணும். எந்த ஒரு உயிரா இருந்தாலும் அதோட தலையில எழுதப்பட்ட விதி முடியறதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா ஒரு ஆத்மாவாதான் மாறுவாங்க. ஒரு சில மந்திரவாதிகள் அவங்களோட சுயநலத்துக்காகவோ இல்ல பில்லி சூனியம் மாதிரியான விஷயங்களை பண்றதுக்காகவோ இந்த மாதிரியான ஆத்மாக்களை பயன்படுத்துறது உண்டு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அடைக்கப்பட்ட ஆத்மாக்களை எப்படிப்பட்ட மந்திரவாதியா இருந்தாலுமே அதை கட்டுப்படுத்த முடியும். ஒரு தடவை இந்த மாதிரி கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த ஆத்மா வெளியே வந்துருச்சுன்னா மறுபடியும் அதை கட்டுப்படுத்துறது ரொம்பவே கஷ்டம். அதனால ஏதாவது ஒரு மனுஷ ஆள் நடமாட்டமே இல்லாத இடங்கள்ல இந்த மாதிரியான ஆத்மாக்களை அடைச்சு விட்டுட்டும் போயிடுவாங்க. மரத்துல ஆணி அடிக்கிறது மூலமாவோ இல்ல ஏதாவது ஒரு பாலடைஞ்ச பில்டிங்லயோ இந்த மாதிரியான ஆத்மாக்களோட நடமாட்டம் ரொம்பவே அதிகமாவே இருக்கும். இன்னைக்கு நம்ம வீடியோல ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ள தனிமையா ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள மரத்தால செய்யப்பட்ட ஒரு சூனிய பொம்மைக்குள்ள ரொம்பவே கொடூரமான ஒரு வயசான லேடியோட ஆத்மாவை அடைச்சு வச்சிருக்காங்க. இது எதுவுமே தெரியாம அந்த காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போன 5 பசங்க 2 பொண்ணுங்கன்னு அந்த வீட்டுல அடைப்பட்டிருந்த ஆத்மா கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த அடைக்கப்பட்ட பேயால இவங்களோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்தது, இவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அதுல இருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படின்ற உண்மை சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சம்பவம் 2016 கன்னியாகுமரியை சேர்ந்த மாதவன்ற ஒரு பையனுக்கும் அவங்களோட நண்பர்களுக்கும் நடந்த உண்மையான அமானுஷ்ய நிகழ்வு தான் இது. கீதா, சௌந்தர்யா, மாதவன், லோகேஷ், சுபாஷ்னு 5 பேர் இந்த சம்பவத்தால ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. இந்த பசங்க எல்லாருமே 2016 இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிச்சுட்டு வராங்க. இந்த வருஷத்தோட நம்ம எல்லாருக்குமே படிப்பு முடியுது. இதுக்கு மேல நம்ம எல்லாரும் பாப்போமா பார்க்க மாட்டோமா அப்படின்னு தெரியல. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த செமஸ்டர் லீவுக்கு எங்கேயாவது வெளியே போலாம். இதுல கிடைக்கிற மெமரிஸ நம்மளோட வாழ்நாள் முழுக்க மறக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி கேரளால இருக்கிற வயநாடுக்கு இவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியல இந்த ஒரு பையனும் உண்மையாவே அவங்களோட வாழ்க்கையில மறக்க முடியாத பல அமானுஷ்யங்களை தரப்போதுன்னு. இவங்க எல்லாரும் பிளான் பண்ண மாதிரி ஆகஸ்ட் 2ஆம் தேதி கன்னியாகுமரியில இருந்து வயநாடுக்கு 5 பசங்க 2 பொண்ணுங்கன்னு எல்லாரும் கிளம்புறாங்க. ஆகஸ்ட் 3ஆம் தேதி நம்ம அந்த இடத்துக்கு போய் அடைஞ்சதோ ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்துட்டு அந்த இடம் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு ஆகஸ்ட் 4ஆம் தேதி அங்க இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதே மாதிரி ஆகஸ்ட் 4ஆம் தேதி தான் இவங்க கேங்ல இருக்கிற சௌந்தர்யா அப்படின்ற பொண்ணுக்கும் பிறந்த நாளும் வருது. மீதி இருக்கிற பசங்க எல்லாருமே நம்ம அந்த காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போகும்போது அந்த காட்டுக்குள்ளேயே வச்சு இவளுக்கு சர்ப்ரைஸா கேக் வெட்டலாம் அப்படின்னு ஒரு சின்னதான் பிளானும் போடுறாங்க. இந்த பசங்க எல்லாரும் நினைச்ச மாதிரி ரொம்பவே சந்தோஷமா தான் இவங்களோட பயணமும் ஆரம்பிக்குது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி இவங்க எல்லாருமே வயநாடுல இருக்கிற எல்லா பகுதியுமே சுத்தி பார்த்துட்டு அந்த ஹோட்டல்லையும் தங்குறாங்க. ஆகஸ்ட் 4ஆம் தேதி காலையிலேயே இவங்க எல்லாரும் ஒரு காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. ஆரம்பத்துல அந்த ஊர்ல இருந்த லோக்கல் கைடு ஒருத்தர் இந்த பசங்க கூட அந்த காட்டுக்குள்ள வந்திருந்தாலும் போக போக இந்த பசங்களே நாங்க தனியாவே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைடை விட்டுட்டு தனியா விலகியும் போறாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் போன அப்புறமா இந்த சௌந்தர்யா பொண்ணுக்கு கேக் வெட்டணும் அப்படின்றதுக்காக இவங்க எல்லாருமே ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. அப்பதான் கீதான்ற ஒரு பொண்ணோட கண்ணுக்கு ஒரு அமானுஷ்யமான விஷயம் தெரியுது. அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு மாதிரி சின்னதா வீடு மாதிரி அமைப்புல இருக்கிறது ஒண்ணு இவங்களோட கண்ணுக்கு தெரியுது. உடனே இந்த பசங்களே அவங்களுக்குள்ளேயே இந்த மாதிரியான காட்டுக்குள்ள யாராவது வீடு கட்டி தனியா இருக்காங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பொறுமையா அந்த வீட்டையும் நெருங்குறாங்க. அந்த இடத்துக்கிட்ட போய் அங்க இருக்கிற ஜன்னல் கதவெல்லாம் பார்க்க சொல்லுதா யாருமே இந்த இடத்த யூஸ் பண்ணல அப்படின்னும் யாருமே இந்த இடத்துக்கு பல வருஷமா வரவே இல்லைன்றது விஷயமும் இந்த பசங்களுக்கு புரியுது. உடனே இந்த மாதவன்ற பையனும் இதை விட நமக்கு ஒரு நல்ல ஸ்பாட் கிடைக்காது, அதனால நம்ம இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு அவளுக்கு கேக் வெட்டி சர்ப்ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு
கேக்கையோ வெட்டுறாங்க. ஆனா அவங்க கேங்ல இருந்த ரெண்டு பசங்க மட்டும் நாங்க இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டோம், இதுக்குள்ள யாரு இருந்தான்னு தெரியல, இதுக்குள்ள என்னெல்லாம் நடந்ததுன்னு கூட தெரியல, அதனால நாங்க இங்க வெளியவே வெயிட் பண்றோம், நீங்க உள்ள போய் செலிப்ரேட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க இந்த வீட்டுக்கு வெளியவே வெயிட் பண்றாங்க. கீதா, சௌந்தர்யா, மாதவன், சுபாஷ், லோகேஷ்னு இந்த 5 பசங்க மட்டும் அந்த வீட்டுக்குள்ள போய் அவங்களோட செலிப்ரேஷனையும் ஆரம்பிக்கிறாங்க. எப்படிப்பட்ட இடம், இந்த இடத்துல என்னெல்லாம் நடந்தது அப்படின்ற எதுவுமே தெரியாம இந்த பசங்க எல்லாருமே அந்த ரூமுக்குள்ள நின்னுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்திலேயே இவங்க எல்லாருமே கொண்டாடுற சத்தம் வெளியே இருக்கிற இந்த 2 பசங்களுக்குமே நல்லாவே கேக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு, அதாவது ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் கழிச்சு உள்ள போன இந்த 5 பசங்களுமே எந்த ஒரு சத்தமுமே இல்லாம சைலண்டான மாதிரி ரொம்பவே அமைதியா அந்த இடமே மாறுது. உடனே இந்த வீட்டுக்கு வெளியே நின்று இருந்த பசங்களும் இவங்க எல்லாரும் உள்ள போய் ரொம்ப நேரம் ஆகுது, அது மட்டும் இல்லாம இவங்க யாரோட குரலுமே நமக்கு கேட்கலையே அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் உருவாகுது. இவங்க எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு நேரம் என்ன பண்றாங்க அப்படின்னு இந்த 2 பசங்களுமே பொறுமையா அந்த வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. அப்போ இவங்களுக்கு முன்னாடி அந்த 5 பசங்களுமே அந்த வீட்டுக்குள்ளேயே மயங்கியும் இருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்ததும் இந்த 2 பசங்களுக்கும் இவங்களுக்கு என்ன ஆச்சு, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற எந்த விஷயமும் சுத்தமா புரியல. அதுக்கப்புறமா இவங்க கூட வந்த லோக்கல் கைடியோ இந்த 2 பசங்களும் பயத்தோட போய் அவங்க நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. இந்த மாதிரி காட்டுக்கு நடுவுல ஒரு வீடு இருந்ததாவோ, அந்த வீட்டுக்குள்ள அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 5 பேரும் போய் கேக் வெட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்ததாவோ நடந்தது எல்லாத்தையுமே இந்த பையன் அரையும் குறையுமா அவங்களோட கைடு கிட்ட சொல்றான். உடனே இந்த கைடும் பயங்கரமா கோவப்பட்டு, உங்களை யார் அந்த இடத்துக்குலாம் போக சொன்னது, எந்த இடம் தெரியாமலே அங்கெல்லாம் உள்ள போயிடுவீங்களா, அந்த வீட்டுக்குள்ள என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு தெரியுமா அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரியே இந்த பசங்க கிட்டயும் பேசிட்டு அங்க இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸையும் உதவிக்காக கூப்பிடுறாரு. இது எல்லாமே கிட்டத்தட்ட பொழுது சாயிற நேரத்தில் நடந்துட்டு இருக்கிறதுனால அங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிற வில்லேஜ் சேர்ந்த மக்களே இந்த காட்டுக்குள்ள வரத்துக்கும் இப்படிப்பட்ட வீட்டுக்குள்ள அந்த பசங்க மாட்டி இருக்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்களுக்கு உதவி பண்ண முடியாது அப்படின்னும் ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு 5-6 பேரை நிறைய பணம் கொடுத்து இந்த கைடும் அந்த பசங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு வராரு. அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு ஒரு 9 மணி போல இந்த பசங்க எல்லாரையுமே மறுபடியும் இவங்க தங்கியிருந்த ரூமுக்கே கூட்டிட்டு வராங்க. ரூமுக்கு வந்ததும் அந்த பசங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா மயக்கத்துல இருந்து வெளியே வராங்க. அப்போ இந்த கைடும் அந்த பசங்களை பார்த்து, உங்களுக்கு என்னாச்சு, அந்த இடத்துக்கு உங்களை யார் போக சொன்னா, இந்த வீட்டுக்குள்ள நீங்க எதை பார்த்தீங்க அப்படின்னு எல்லாத்தையுமே ஒண்ணு கேட்க ஆரம்பிக்கிறாரு. நாங்க அந்த வீட்டுக்குள்ள போனதும் எந்த ஒரு சவுண்டுமே இல்லாம ரொம்பவே அமைதியா தான் இருந்தது, நாங்களும் சீக்கிரமா கேக்க வெட்டிட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ள போனோம். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே எங்க எல்லாரோட கண்ணுக்கும் அந்த வீட்டோட ஒரு செவுத்துல ஒரு மாதிரி பொம்மை மாதிரி ஒண்ணு தொங்குறது தெளிவா தெரிஞ்சுது. நாங்களும் என்னடா அது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோட கிட்ட போகும்போது அது நாங்க தொடாமலே கீழே தானாவே விழுந்துருச்சு. அந்த பொம்மை கீழே விழுந்ததுல இருந்து யாரோ ஒருத்தங்க எங்க கூட அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்த மாதிரியும் ஒரு மூளையில யாரோ ஒருத்தங்க அழுகுற மாதிரியான சவுண்ட் எல்லாம் எங்களுக்கு தெளிவா கேட்டது. அதுக்கப்புறமா அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு தெரியல அப்படின்னு இந்த பசங்க எல்லாருமே ஒரே மாதிரி அந்த கைடு கிட்ட அவங்களுக்கு நடந்தது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டதும் உடனே இவரும், சரி உங்க யாருக்கும் எதுவும் பெருசாகல, உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது, எதையும் நினைச்சு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கைடோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அன்னைக்கு நைட்டு ஒரு 12-1 மணி வரைக்கும் இந்த பசங்க யாருமே தூங்கவே இல்லை. என்ன நடந்ததுன்னே தெரியாம இந்த பசங்க எல்லாம் குழம்பிக்கிட்டே இருக்க சொல்லதான் இவங்களோட கண்ணுக்கு நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அவங்க கேங்ல இருந்த கீதான்ற ஒரு பொண்ணும் இவங்க எல்லாரையும் பார்த்து, யாரோ ஒருத்தங்க என் காது கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, சரி நம்ம எல்லாரும் அமைதியா இருக்கும் போது கூட எனக்கு அந்த சவுண்டு நிக்காம கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றா. மத்த பசங்க எல்லாருமே நம்ம தூங்காம இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரிலாம் கேக்குது, நம்ம ரூமுக்கு போய் தூங்கலாம் அப்படின்னு இந்த பொண்ணுங்க 2 பேரு பசங்க 5 பேருன்னு தனித்தனியா பிரிஞ்சு போய் அவங்கவுங்க ரூம்லயே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க.
அப்போ இந்த சுபாஷ்ன்ற பையனுக்கு மட்டும் யாரோ ஒருத்தங்க அவனை தட்டி எழுப்பிடுற மாதிரி தோணிருக்கு. இவன் தூக்கத்துல இருந்து எந்திக்கவோ ஒரு உருவம் இவனோட நெஞ்சு மேல உக்காந்துட்டு முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு இவனோட கழுத்தை நெரிக்கிற மாதிரியும் ஃபீல் பண்ணிருக்கான். அதே சமயம் இந்த பொண்ணுங்களோட ரூம்லயும் ஒரு மூலையில ஏதோ ஒரு உருவம் கருப்பா அதோட முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு இந்த பொண்ணுங்களே முறைக்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரோட கண்ணுக்குமே தெரியுது. என்னதான் அந்த உருவத்தை தெளிவா பார்த்தாலோ இவங்களால கத்தவும் முடியல, அந்த இடத்துல இருந்து ஓடவும் முடியல. இவங்களோட உடம்பு அவங்களோட பேச்சை கேட்காம அதே இடத்துல ஒரு மாதிரி சில மாதிரி இந்த ரெண்டு பொண்ணுங்களுமே உக்காந்துருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அந்த ரூம்ல எந்த 5 பசங்க மயக்கம் போட்டு விழுந்தாங்களோ அந்த 5 பசங்களோட கண்ணுக்கு மட்டும் ஏதோ ஒரு வயசான லேடியோட ஆத்மாவோட உருவம் மாறி மாறி தெரியுறத இந்த எல்லாருமே ஃபீல் பண்ணிருக்காங்க. அடுத்த நாள் காலையில இவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்த அந்த கைடு கிட்ட இந்த 5 பசங்களுமே அவங்களுக்கு நடந்தது இந்த மாதிரி நேத்து நைட் அவங்க பேய பார்த்ததுன்னு எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. உடனே இவரும் இதுக்கு மேல நீங்க யாருமே இந்த ஊர்ல இருக்கிறது நல்லது கிடையாது, அது உங்களோட உயிருக்கு கூட ஆபத்துல முடியலாம் அப்படின்னு இன்னொரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த காட்டுக்குள்ள பல இடங்கள்ல மனுஷங்க போக கூடாத தடை செய்யப்பட்ட பகுதி நிறையவே இருக்கு. அது எல்லாத்துக்கும் காரணம் இங்க இருக்கிற விலங்குகளோ இல்ல மத்த விஷயங்களோ கிடையாது. இந்த காட்டுக்குள்ளேயே பல இடங்கள்ல ஒரு வீடு மாதிரி கட்டி அந்த வீட்டுக்குள்ள நிறைய ஆத்மாக்களை அடைச்சு வச்சிருக்கிறதா இந்த காட்டுக்குள்ளேயே இருக்கிற பழங்குடியினரும் இங்க இருக்கிற வில்லேஜ் மக்களும் இன்னைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு பொம்மையில அடைக்கப்பட்ட ஆத்மா கிட்டதான் நீங்க எல்லாருமே மாட்டிருக்கீங்க. அதனாலதான் அது பின்தொடர்ந்து உங்களை தேடி இது வரைக்கும் வந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் இந்த மாதிரி அடைக்கப்பட்ட ஆத்மாக்களால வெளியே வர முடியும். அதனால நீங்க எல்லாருமே உங்களோட சொந்த ஊருக்கு போறதுதான் நல்லது அப்படின்னு இவங்க எல்லா பசங்களையுமே அன்னைக்கு அவசரமா இந்த கைடு அவங்களோட சொந்த ஊரான கன்னியாகுமரிக்கு அனுப்பியிருக்காரு. இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து இவங்க யாருமே கேரளா பக்கமே இன்னி வரைக்கும் போனதே கிடையாதான். இந்த ஒரு நிகழ்வை மாதவன்றவர் தான் அவருக்கும் அவரோட நண்பர்களுக்கும் நடந்த உண்மையான அமானுஷ்ய சம்பவமா நமக்கு இன்ஸ்டாகிராம் மூலமா ஷேர் பண்ணியிருந்தாரு. இதனாலதான் நமக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு போக கூடாது, நமக்கு எப்படிப்பட்ட பொருள்னு தெரியாத ஒரு பொருளை எடுக்க கூடாது அப்படின்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. இதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருந்தாலோ இல்ல நீங்க கேள்விப்பட்டிருந்தாலோ அது எல்லாத்தையுமே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல மெசேஜாவோ வாய்ஸ் நோட்டாவோ ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அமானுஷ்யமான உண்மையான பேய் கதையெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.